நடக்க போற சில விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, இதை பத்தியெல்லாம் நம்ம இனி வருகிற நாளத்தில் எடுப்போம். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்கள் மேல் முளைக்கும், பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும். இது ஏன் சொல்றாங்க? இது எதனால அவங்க போய் குன்றுகள்லையும் பர்வதங்கள்லையும் எங்களை மூடுங்கன்னு சொல்றாங்க? அது இப்போ என்ன நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸ்ல இந்த 5 நாளைக்குள்ள கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் என்ன செய்வோம், ஏன்னா தனியா ஒரு மெசேஜா ஃபுல்லா பார்க்கணும். அதை நம்ம பார்க்க போறோம். அது நடக்க போகுது. இந்த ஒரு நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை பார்க்க போறோம். இப்போ அடுத்து நம்ம மத்தியில் நடக்க போற மிக முக்கியமான ஒரு விஷயம் வாசிங்க. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. யோவேல் 1:6 வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இஸ்ரவேல் வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம். இஸ்ரவேல் தன்னுடைய தேசத்துக்கு வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் இது. இப்ப நடக்க போறது சில விஷயங்களை நாங்க உங்களுக்கு சொல்றோம். நீங்க கேட்குறீங்க, கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. ஒரு சிலர் எழுதுறீங்க, எழுதியதையும் மறந்துடுறீங்க. ஆனா அந்த சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு தோணுதா, இதெல்லாம் வந்து நமக்கு சொன்னாங்களே, நம்ம சர்ச்சிலையும் சொன்னாங்களே, செய்தியில சொன்னாங்களேன்னு ஏதாவது என்னைக்கே உணர்வு வந்திருக்குதா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கொள்ளை நோய்களை குறித்து உங்க மத்தியில் என்ன செஞ்சோம், இதை பத்தி சொல்லி இருந்தோம். இதே மாதிரிதான் பைபிள்ல இருந்து எடுத்து சொல்லி இருந்தோம். அதுல விசேஷமா மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள்ன்றதையும் சொல்லி இருந்தோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38 இருக்கு. நியூக்ளியர் பத்தி பேசும்போது கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நாம அதுக்குள்ளதான் கடந்து போயிட்டே இருக்கிறோம். சோ இப்போ இவங்க எடுத்தாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னது நிறைவேறிக்கிட்டு இருக்குது. நம்ம கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம், ஆயத்தமாகறோம். எண்ணத்துக்கு தான் இது ஆண்டவர் சொல்றாரு. அந்த உணர்வு வரத்துக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. இங்க யாரும் சொன்னது நடந்துருச்சுன்னு மார்த்தட்டிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. இங்க யாரும் அவங்களே சுயமா சொல்லல. கர்த்தர் சொன்னது அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இது கர்த்தர் எழுதி கொடுத்தது. இதுல யாரும் உரிமை கொண்டாடுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஆண்டவர் அதை வந்து சொல்றாரு, கேட்கிறோம். அது ஒரு ஷார்ட் பீரியட்ல நடக்குது. நடக்கும் போது அந்த உணர்வு வருதா, இதுக்கு சொல்லிட்டு போனாங்க, இது இப்படி நடக்குது, கரெக்டா ஆண்டவர் சொன்ன மாதிரியே பைபிள்ல சொன்ன மாதிரியே நடக்குது, அப்போ ஆயத்தப்பட வேண்டிய காலம் இன்னும் நெருங்குது அப்படிங்கிற உணர்வு வருதா? வரமாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். வந்து ஆண்டவர் சொல்றாரு, கேட்குறீங்க, ஆனா திருப்பி அது நடக்கும்போது உங்களுக்குள்ள உணர்வு வரணும். அதுக்கு தான் உங்களை எழுத சொல்றது. இதெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் சொன்னாங்க, நடக்குது, நம்ம ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, நம்ம ஆயத்தப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றதும் கூட. அல்லேலூயா. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இப்ப இனி நடக்க போற விஷயங்கள் உங்களுக்கு சொல்றோம். இதெல்லாம் இப்ப வரப்போகுது. அது வரும்போது உங்களுக்கு தெரியணும், ஏற்கனவே நம்ம சர்ச்சில் இதை சொன்னாங்களே அப்படின்னு. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். எந்த ஜாதி வரப்போகுது, யார் எழும்பி வரப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். பெருமையானவைகளையும் பேசும் வாய் அதற்கு. நல்ல கவனிங்க, யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 2வது வசனத்துல, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாய். இதான் இங்க இருக்கு பாருங்க, யோவேல் 1:6. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். இந்த 1:6 சொல்லி இருக்கிறது வெளிப்படுத்தல் 13:2 5வது வசனத்திலையும் இருக்கு. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்து வரக்கூடியதான சூப்பர் பவர் அல்லது வல்லரசு,
அடுத்து எழும்பக்கூடிய மிக முக்கியமான சாம்ராஜ்யம் யூரோப்பியன் யூனியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, இவங்க தான் எழும்பி வர போறாங்க. ஏற்கனவே பலமுறை இவங்களை பத்தி நாங்க சொல்லி இருக்கிறோம். அமெரிக்கா வீழ்ச்சி அடையும், ஐரோப்பா எழும்பி வரும் அப்படின்னு. இதை ஒரு 10 வருஷமா இல்ல 10-15 வருஷமா சொல்லிட்டே இருக்கோம். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைமை தெரியுமா? வறுமை நாடுகள் பட்டியலில் எது இருக்கு? அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காவுடைய நிலைமை, அவங்களுடைய கடன் அடைக்க முடியாத கடன்ல வந்துருச்சு. ஜோ பைடனுடைய கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்போ அடுத்து கவனிச்சுக்கொள்ளுங்க, நாம பார்க்கறதுக்கு ரஷ்யா வந்திருக்கு, உக்ரைன் வந்திருக்கு, இதெல்லாம் சொல்றோம். ஒரு உக்ரைனை தொட்டதுக்கு உலகத்தினுடைய பல நாடுகள் பஞ்சத்துக்குள்ள போக தொடங்கி இருக்குது. பல நாடுகள் ஒரு செயின் ரியாக்ஷன் இன்னைக்கு ஒரு நியூஸ்ல சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் எப்படி தொடராரு பாருங்க அப்படின்னு. உக்ரைனை தொட்டதுனால சிங்கப்பூர்ல சிக்கன் இல்லை. உக்ரைனை தொட்டதுனால சிங்கப்பூர்ல சிக்கன் இல்லை. ஏன் சிங்கப்பூர்ல சிக்கன் இல்லை? இன்னைக்கு வந்திருக்கு, சிங்கப்பூர்ல சிக்கன் இல்ல. ஏன் இல்ல? மலேசியா ஏற்றுமதியை நிறுத்தி விட்டது. நம்ம இந்தியா கோதுமை ஏற்றுமதியை நிறுத்தின மாதிரி மலேசியா சிக்கன் ஏற்றுமதியை ஏன் நிறுத்திருச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கோழிக்கு தேவையான தீவனம் உக்ரைன்ல இருந்து வருது மலேசியாவுக்கு. சோ அது வரல. அது வராதனால இங்க கோழிகளுக்கு உற்பத்தி இல்ல. இங்க கோழி இல்லாதனால இவங்க அவங்களுக்கு கொடுக்கல. எங்க இருந்து எங்க ரியாக்ஷன் அடிக்குது பாருங்க. இந்த மாதிரி எத்தனை நாடு எப்படி மாட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஒரு பெரிய சைக்கிள். இதுல பல நாடுகள் பஞ்சத்துல போகும். இதுல நம்ம பார்க்கலாம். ஆனா ஒரு வல்லரசு முடிஞ்சு அடுத்த வல்லரசு எழும்புற காலம் வந்துருச்சு. ஒரு சூப்பர் பவர் முடிஞ்சு இன்னொரு சூப்பர் பவர். சில நேரத்தில் நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? அறிவு யோசிக்கும். என்ன யோசிக்கும்? அதெல்லாம் நடக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் இப்படி போயிட்டு இருக்கு, அமெரிக்கன் கரன்சி இப்படி போயிட்டு இருக்கு, யூரோ டாலர் இப்படி போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. யாராவது கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு அதுக்கெல்லாம் பதில் தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பைபிளில் ஒன்று சொன்னா அது அப்படியே நடக்கும். அவ்வளோதான். நீங்க இந்த கால்குலேஷன்லாம் போட்டு A+B the whole squareலாம் போட்டீங்கன்னா போட்டுக்கலாம். எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆனா பைபிளில் உள்ளது மட்டும்தான் என்ன செய்யும்? நடக்கும். ப்ராபசி சொல்ற ஆளு, அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஆளு படிச்சவரா கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடலாம். கேட்கிற நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்கன்றதா முக்கியம். சில நேரத்தில் நம்ம சில கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பார்ப்போம். இப்ப இருக்க நிலைமைக்கு பார்த்தா அமெரிக்கா அப்படிலாம் இல்லை, சமாளிச்சு வந்துடும். ட்ரம்ப் பீரியட்ல ட்ரம்ப் வரும்போது சொன்னாங்க, ட்ரம்ப் வந்துட்டாரு, அமெரிக்காவை என்ன செஞ்சிருவாரு? காப்பாத்திடுவாரு. ஏன் காப்பாத்திடுவாரு? அவர் பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு தெரியும் எப்படி அமெரிக்காவை காப்பாத்துறதுன்னு. கதை முடிஞ்சு. ட்ரம்ப் கதையும் முடிஞ்சிருச்சு. 4 வருஷத்துக்கு மேல அவரும் இருக்க முடியல. இப்ப இவர் வந்தாரு, இன்னும் மோசமா போச்சு. கம்பல்சரி அமெரிக்கா விழும். அடுத்து யூரோப்பியன் யூனியன் தான் எழும்பும். ஏன்னா பைபிள் படி 7 மலை உள்ள நகரத்துல இருந்து தான் கடைசி சாம்ராஜ்யம் வரணும். அது ஐரோப்பாக்குள்ள தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா எங்க தான் வரும்? இதுக்கு நமக்கு கால்குலேஷன் கேட்டீங்கன்னா தெரியாது. பைபிள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா என்ன ஆகிட்டே இருக்குது? டவுன் ஆகிட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்னொன்னா டவுன் ஆகுது. ரொம்ப ஆச்சரியம், அமெரிக்காவை வறுமை நாடுகள் பட்டியலில் கொண்டாந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் அங்க இப்ப என்ன இல்லாம இருக்கிறாங்களாமா? சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களாமா. இப்ப அடுத்த யோவேல் 1:6 சொல்லி இருக்கிற கடவாய் பற்கள், சிங்கத்தின் வாய் அப்படின்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா? அது எந்த மிருகம், எந்த சாம்ராஜ்யம்னா 10 கொம்புகளோடு கூட எழும்பி வரக்கூடிய சாம்ராஜ்யம். இதுதான் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்டர்ஸ் WEU சொல்லுவாங்க. வேர்ல்ட் WEU வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க. அதுக்கு 10 நாடுகள் தான் தலைமையகம். அதுக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கு. யூரோப்பியன் யூனியனுங்கிறதே எதுக்கு கீழே இருக்கு? WEUக்கு கீழே இருக்கு. WEU எத்தனை நாடுன்னு கேட்டீங்கன்னா 10 நாடு. ஸோ இன்னைக்கு அந்த சிங்கம் எழும்பி வருவதற்கான காலம் நெருங்கி விட்டது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு வார் ஒன்று வரும். ரஷ்யா உக்ரைன் வார் கிடையாது, அது இஸ்ரேலுக்கான வார் ஒன்று வரும். 3rd வேர்ல்டு வார்னு நம்ம சொல்றாங்க. அது 3rd வேர்ல்டு வாரோ எந்த வேர்ல்டு வாரோ, ஆனா இஸ்ரேலை மையமாய் கொண்டு, எருசலேமை மையமாய் கொண்டு ஒரு வார் ஒன்று கண்டிப்பா என்ன செய்யும்? இஸ்ரேல் மலைகளிலே நடக்கும். அந்த வார் முடியும் போது யூரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யமாக மாறும்.
இதான் நடக்க போகுது. பைபிளில் உள்ளது, நமக்கு சொல்ல பைபிளில் உள்ளது. இப்போ அதுக்கான ஆயத்தம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே பஞ்சங்களும் யுத்தங்களும், இதுக்கப்புறம் இதை விட மோசமான கண்டிஷன்ஸ் தான் உலகம் பார்க்கும். உலகத்தில் அப்படி தான் நடக்கும். இப்போ நம்ம எப்படி கோவிடை தாண்டி வந்தோமோ இதை விட இன்னும் 2-3 விஷயங்களை தாண்ட வேண்டியிருக்கு. பைபிள் சொன்னபடி கொள்ளை நோயை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் நம்ம. இதுக்கு அடுத்து இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி முடிக்கும் போது இந்த வல்லரசு எழும்பும், யூரோப்பியன் யூனியன். இது எழும்புவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கரெக்டா நடக்குதுன்னா அதுவும் கரெக்டா நடக்கும். இயேசு சொன்னதெல்லாம் வரிசை கிரமமா கரெக்டா என்ன செய்யுது, ஒன்று மாத்தி ஒன்று நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது நடக்குதுன்னா அவருடைய வருகையும் கண்டிப்பாக. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த சாம்ராஜ்யம் எழும்பி வரும்போது யோவேல் 1:6 அது எழும்பி வரும்னு இருக்கு. எழும்பி வரும்போது என்ன நடக்கும்? 1:15 வாசிங்க பார்ப்போம். யோவேல் 1:15. கர்த்தருடைய நாள் இந்த யோவேல் புத்தகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2-3 தடவை கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. இதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபம், ரொம்ப சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது நடக்கும் போது அப்படி சொல்லுவாங்கன்னு பைபிள்ல இருக்கு. உலகம் முழுக்க சொல்லப்படுது கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு. ஆனா இந்த கர்த்தருடைய நாளுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகிரங்க வருகை. கர்த்தருடைய நாளுங்கிறது என்னது? பகிரங்க வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் கிடையாது, பகிரங்க வருகை. இது நடக்கும்போது இயேசுவினுடைய பகிரங்க வருகை சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய நாள், அதாவது பகிரங்க வருகை சமீபமா இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே என்ன செய்யப்படணும்? சபை எடுத்துக்கொள்ளப்படணும்.